அசந்து போற அளவுக்கு என் பேரனுக்கு நான் காது குத்து வைக்க போறேன். ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல, ஊருப்பட்ட கெடா வெட்டுறோம், கோழி அறுக்கிறோம், தெரிஞ்சுக்க. பல்லு இருக்கவங்க பக்கோடா திங்கிறாக, நமக்கெல்லாம் பல்லெல்லாம் கொட்டி போச்சம்மா. நம்மளாலலாம் இதெல்லாம் திங்க முடியாதே. ஏன்னா பல் சட்டு வேணா கட்டிக்கிட்டு வந்துரு, கெடா வந்து சாப்பிட்றதுக்கு, சரியா? அது சரி, பந்த என்ன போடல வைக்கல, என்ன வேலை வெட்டி ஒன்றும் பாக்குற மாதிரியே தெரியல. விசேஷ வீடு மாதிரியே இல்லையே. வீட்டை பார்த்தா விசேஷ வீடு மாதிரி தெரியலையா? அதான் என் சம்மந்தி இந்த வாசலெல்லாம் வலிச்சு விட்டுருக்காங்க. இந்த நேற்று இந்த சவுண்டு சர்வீஸ் இந்த பையன் வேலை செய்கிறான்ல, இந்த மைக்கு செட்டுக்காரன், அவன்கிட்ட 2000 ரூபா கொடுத்து விட்டேன். இந்த வேலை வந்து பார்க்குறேன்னா இந்த இன்ன வரைக்கும் வரலம்மா. ஒரு வேலை வேறங்கிட்டு வேலை வெட்டி எதுவும் பார்ப்பானோ என்னவோ. அடியே கேனச்சிருக்கியே, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காடி? அடியே என்ன அடி சொல்றவ? ஏடி அந்த மைக்கு செட்டுக்காரன் 10 ரூபா கிடந்தாலே கல்லு கடையை விட்டு நவர மாட்டான். அவன்கிட்ட போய் 2000 ரூபாய் கொண்டு வந்து நீட்டி இருக்கியே. அவன்கிட்டலாம் காசு முடிச்சுன்னு வச்சுக்க, வேலையாவாதடி. வேலையாவாதா? என்னடி சொல்றவ? நீ ஊர் நடப்பு தெரியுதா இல்லையா? எப்ப பார்த்தாலும் அடகோழி கணக்கா வீட்டுக்குள்ளே இருந்தீன்னா உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்பயும் உன் மருமகளை விரட்டுறதுலயே நேரம் ஓடிடுது. இதெல்லாம் எங்க தெரியுது? அவகிட்ட எல்லாம் காசே கொடுக்க கூடாதுடி. வேலை முடிஞ்சாதான் தருவேன்னு கட்டன் ரைட்டா சொல்லணும். அதை விட்டு காசு எடுத்து நீட்டினு வை, காசு லம்பா வச்சிருவாங்க போல இருக்கு. அதுக்கு இதுக்கு லொட்டு லொசுக்குன்னு மொத்தத்தையும் கறந்து விடுவான். வேலை வெட்டி பார்க்க மாட்டேன். இப்ப எங்கிட்டு போய் மல்லாந்து கிடக்குறேன்? வீட்டுக்கு போய் நார் அடிச்சு விடுவேன் பாத்துக்க. என்ன சாதனால நினைச்சியா? 3 நாளும் வாய் திறந்தேன்னு வை, கூவமே கொப்பளி குண்டியே அந்த கிளி கிழிச்சு விடுவேன். என்கிட்ட 10 ரூபா ஏமாத்திட்டு இந்த ஊருக்குள்ள நடமாடிடுவான். அவன் நடமாடினா விட்டு விடுவானா? நானு ஆஞ்சு விடுவேன், ஆஞ்சு. அவங்க வீட்டுக்கு போய் அவன் சட்டையை பிடிச்சி இழுத்து 4 இழு இழுத்தன்னு வை, ஆட்டோமேட்டிக்கா வேலை வெட்டிய பாப்பாண்டி. அதை விட்டு நீ பாட்டுக்கு இருந்துரு வை. வருவான்னு விசேஷமே முடிஞ்சாலும் அவன் வரமாட்டாண்டி. ஆத்தாடி, என் பையன் அப்பயே சொன்ன அவன் கையில காசை நீட்டாதமான்னு. நான் வேற அவசரப்பட்டு கொண்டு போய் நீட்டி விட்டேன்டி. அதுவும் வேற இந்த 5000 பணம் வர போட்டு விட்டாங்களே, அந்த பணத்தை எடுத்து வச்சிருந்தேனா அந்த 2000 எடுத்து நீட்டிவிட்டேன். இப்ப இப்படி வேற ஆயிப்போச்சேடி. உழைச்ச பணமே கையில் நிக்க மாட்டேங்குது. இது உழைக்காம வந்த பணம் தானே, அது எப்படி நிக்கும்? அதான் வந்த வழியே போயிடுச்சு. அடியே நீ வேற எரியறத்தில என்ன ஊத்தாதடியே. ஐயோ 2000 போச்சே. விட மாட்டேன். அவனை வீட்டுக்கு போய் 4 இழுப்பு இழுக்காம விட மாட்டேன். பாத்தீங்களாங்க, உங்க அம்மா மாதிரி இருந்துட்டோம்னா பிரச்சனையே இல்லை தெரியுமா? என்ன சொல்ற சின்ன பொண்ணு? எங்க அம்மாவுக்கு என்ன பின்ன என்ன? காலையில எந்திரிச்சு சமைக்கணும், வைக்கணும், துணி துவைக்கணும், பாத்திரம் கழுவணும், ஏதாவது ஒரு கவலை இருக்கு? இல்ல வேலை வெட்டிக்கு போய் காசு சம்பாதிக்கணும்னு தான் ஏதாவது இருக்குதா? ஹாயா உக்காந்துக்கிட்டு என்ன புறணி பேசிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? பிறந்தா இப்படி பிறக்கணும். நேரத்துக்கு நேரம் புறணி பேசணும், யார் வீட்டில் என்ன நடக்குதுன்னு நோட்டை விடணும், நேரத்துக்கு பசி எடுத்துருச்சுன்னா வயிற்ற நிறச்சிக்கணும், அதுக்கப்புறம் மருமவளை கரிச்சு கொட்டணும். இப்படி ஒரு வாழ்க்கை யாருக்காது அமையுமா? உங்கள் அம்மா கொடுத்து வச்ச மாவராசி. அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தால் உங்கள் அம்மாவா நான் பிறக்கணும். உன்னால நான் கிட்டே என்னால் நீ கிட்டேன்ற கதையா? 2 பேரும் ஒருத்தர் சலிச்சவங்க இல்லை. கம்முனு வா. எல்லாத்தையும் அழைக்க போற நேரத்துல அதை இதுன்னு பேசி அப்புறம் அதுக்கு வேற சத்தம் போடும். அம்மா ஏண்டா அந்த சவுண்டுக்காரன் ஏண்டா இன்ன வரைக்கும் வரல? அவன் பந்த போடுவானா இல்லையா? இதுல துணி பந்தல் வேணுமா, கீத்து பந்தல் வேணுமானா? இங்க ஒரு பந்தலையும் காண. அதுக்கு தான் சொன்னேன், கேட்கவே இல்லை. சரி இப்ப எல்லாத்தையும் அழைக்கிறதுக்கு தானே போறோம், போகும்போது அப்படியே அவன் வீட்டுல பார்த்து சொல்லிட்டு வரோம். என்னது எல்லாத்தையும் அழைக்க போறீங்களா? ஆமாம்மா. என்னடி இந்த துணியே பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு போய் விசேஷ வீட்டுக்கு அழைக்க போயே, பாக்குறவ துப்ப மாட்டாங்களா? அதானே ஒரு விசேஷ வீட்டு பொண்ணு இப்படியா போறது? கழுத்துல கதற நகை எள்ளி போட்டுக்கிட்டு நல்ல பட்டுச்சலையை உடுத்துக்கிட்டுல போய் அழைக்கணும். அதை விட்டுட்டு பெப்பர் பண்ண தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு இப்படி போன பாக்குறவ ஏல நம்ம பேச மாட்டாவளா? அவங்க ஏல நம்ம பேசுனா எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. உங்களுக்கு எதுவும் கவலையா இருந்தா காதுல பஞ்ச வச்சு அடைச்சுக்கங்க. பஞ்சு வாங்க காசு இல்லைன்னா சொல்லுங்க, வரும்போது வாங்கிட்டு வாரே. என்ன அவ நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கா? எவ்வளவு பெரிய மனுஷி, அவளை போய் நக்கல் பண்றா பேசுறத? 2 பேரும் இப்படி இழுத்து பேசுறதுக்கு பதிலா வாய் சண்டை அடிச்சதுக்கு பதிலா கத்தி சண்டை எடுத்து அடிச்சிருந்தா கூட நம்ம நாட்டுக்கு ஏதாவது தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கலாம். அதை விட்டு உங்க வீரத்தை என்கிட்ட தான் காட்டுவீங்க. சப்பா 2 பேரும் அமைதியா இருங்க. அம்மா நாங்க போய் வீட்டுக்கு வீடு அழைச்சிட்டு வந்துடுறோம். சேலை கட்டிக்கிட்டு போடினா பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு போற. நான் என்னத்த சொல்ல, புருஷன்னா வாயை திறக்க மாட்டியே. நீ திறந்தாதான் வாயிலிருந்து முத்து உதிர்ந்துருமே. போய் தொலைங்க போங்க.
அப்படிங்களா அத்தை? பத்திரமா வந்துடுறோம் அத்தை. திமிரு பிடிச்சவ என்ன முனியம்மா, ஊர்க்காரவளே ஒன்ன பார்த்து பயப்படுவாங்க, உன் மர்மம் என்ன இந்த பேச்சு பேசிட்டு போற? அது ஒண்ணும் இல்ல, எல்லாம் என் பையன் கொடுக்குற செல்லம், அதுதான் இந்த ஆட்டம் கட்டிக்கிட்டு போற. இவளா பொண்ணு மாதிரியா இருக்கா? நீயே சொல்லு பாப்பா. முருங்கை கையும் காலும் முளைச்ச மாதிரி. இதுல இந்த பேண்ட் சட்டைக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. ஒரு நாள் எடுத்து போட்டு கொளுத்தி போடலான்னு தான் பாக்குறேன். ஆனா எங்கிட்ட இருந்து தான் கண்டுபிடிச்சு எடுக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. என்ன புருஷனோட அண்ணன் வீட்டுக்கு சொல்ற மாதிரியா என்ன? அடியே, செத்தா வந்தா அவ வீட்டு வாசப்படியை நான் மிதிக்க கூடாதுன்னு இருக்கேன்டி. அப்படி இருக்கும்போது அவ என் வீட்டு வாசப்படியை மிதிக்க விட்டுருவானே? அதுவும் என் பேர புள்ள காது குத்ததா பார்க்க விட்டுருவானே? நீ வேற, அவளுக்கெல்லாம் நான் அழைப்பும் கொடுக்கல, ஒரு வெங்காயமும் கொடுக்கல. எனக்கு தலையெழுத்தா அவளை என் வீட்டில் வந்து திங்கணும்னு. அதுவும் இல்லாம என் வீட்டில் விசேஷம் நடக்கிறத பார்த்து அவள் வயிறு இருந்து சாவணும். அதுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கொசரம் நான் ஊரே கூப்பிட்டு பிரம்மாண்டமாக பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். சரி சரி. அவளை அழைக்காம ஊர் சாதி சனத்துக்கே பத்திரிக்கை வச்சு அழைச்சி அவங்க எல்லாம் என் வீட்டு விசேஷத்தை பற்றி பெருமையாக பேசணும். இவன் வயிறு இருந்து சாவணும். நமக்கு சொல்லலையேன்னு. அதுதான் என்னோட ஆசையே. அத்தை, கையில கீது வெட்டிக்காதீங்க அத்தை, நான் கூட வெட்டி தரேன், கொடுங்க. அட அம்பிட்டு தாப்பு, வெட்டி முடிச்சிட்டேன். இந்த இருங்க, நாங்கப்பா இளநிய குடிங்க. ஐயோ அத்தை, ஏற்கனவே 2 இளநியை குடிச்சுவிட்டு வயிறு முட்டை நவுற முடியாம உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இதுல இதையும் வேற எல்லாம் நம்மளால குடிக்க முடியாது. நீங்க எனக்கு தான் வெட்டுறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்பயே வேணான்னு சொல்லியிருப்பேன். நீங்க கூட குடிங்க அத்தை. ஆட நீங்க வேறப்பா, நமக்கு என்ன இங்க இல்லாமையா இருக்குது? நம்மளும் நினைச்சோனே மரத்து மேல ஏறி பறிச்சு போட்டுருவோம் பாத்துக்கோங்க. இப்பதான் ஏறதுல வைக்கிறதுல தான் நினைச்சோனே அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம், வச்சுக்கலாம். அதுவும் இல்லாம அக்கம் பக்கத்து வீட்லயும் இருக்குது, நம்ம போய் கேட்டாலும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நம்ம பாட்டுக்கு பறிச்சுட்டு வந்துடலாம். நீங்க தான் அங்க காசு கொடுத்து வாங்கணும். அதுவும் இல்லாம இந்த ருசி அங்க வருமுங்களா? சொல்லுங்க பாப்பா, குடிங்கப்பா, இந்தாங்க. ஐயோ, சொன்னாலே கேட்க மாட்டேங்கிறீங்க அத்தை, வயிறு வேற மொட்டை இருக்குது. ஐயோ ஏப்பா, சாப்பிட்டு ஒரு 2 நாள் நடந்தீங்கன்னா வயிறு ஜீரணம் ஆயிர போகுது. குடிங்கயா. ஐயோ, சித்தி வேற இருக்காங்க. நம்ம வந்தா எதுவும் சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. சித்தி. யார்? நீங்களா? அட வாங்க வாங்க வாங்க, வராதவங்க வந்திருக்கீங்க. இப்பதான் வீட்டுக்கு வழி தெரிஞ்சதோ? ஆமா ஆமா, நாங்களாவது வந்துட்டோம். நீங்க தான் தினமும் வந்துட்டு போறீங்கல்ல. இதுவும் பேசுவீங்க, இதுக்கு மேலேயும் பேசுவீங்க. அட, ஊட்டியில இருந்து மச்சான் தானே? ஊட்டி மச்சானா அது? ஆமாப்பா, எங்க அண்ணன் தான். அட அண்ணே, நல்லா இருக்கீங்களா? வந்துட்டு வரவே இல்லை பார்த்தீங்களா வீட்டுக்கு கூட. அப்படியே இங்கேயே அக்கா பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. ஏக்கா நம்ம வீடு சொந்தம்லாம் இருக்குன்றத சொன்னியா இல்லையா? அங்கே ஒரு தங்கச்சி இருக்கான்றலாம் சொல்லலை. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அது அத்தை எதுவும் நினச்சிக்குவாங்கன்னு தான். இங்கே பாருங்க அத்தை, இந்த மாதிரிலாம் வேலை வச்சுக்காதீங்கன்னு சொல்லிவிட்டேன். எங்கள் அத்தை மாதிரியே பழக்கம் பழகிட்டு இருக்கீங்களோ நீங்கள் அடித்தாலும் சரி, பிடிச்சிக்கிட்டாலும் சரி, அது நீங்களாச்சு அவங்களாச்சு. நாங்களாம் இப்படித்தான் இருப்போம். எங்களையெல்லாம் நீங்கள் எதுவும் கேட்கக்கூடாது. கேட்டாலும் நாங்கள் கண்டுக்க மாட்டோம்னு சொல்லிவிட்டோம். ஏக்கோ, எங்கக்கா என் மாமன்? டீ கடைக்கு போயிட்டாருமா வேலைக்கு. வெளியவே நின்றுக்கிட்டு இருக்கீங்க, வாங்க உள்ள. உள்ளே வரணும்னு ஆசை தான், ஆனால் கூப்பிட வேண்டியவங்க தான் கூப்பிடவே மாட்டேங்கிறாங்களே. வீட்டில் பையனுக்கு விசேஷம் வச்சுருக்கோம், காது குத்து. எல்லோரும் குடும்பத்தோடு வந்து விசேஷத்தை நடத்தி கொடுக்கணும். ஆமாம் ஊட்டிக்காரண்ணே, எனக்கு வேறு அண்ணன் தம்பின்னு யாரும் இல்லை. நானும் உங்களுக்கு ஒரு தங்கச்சி தான். உங்கள் எப்படா தாய் மாமா இல்லாமல் என் பிள்ளைக்கு காது குத்துறதுன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்கள் சரியாக வந்திருக்கீங்க. வந்து இந்த காது குத்த சிறப்பாக உங்கள் இதில் வச்சு நடத்தி கொடுத்துருங்க. அப்புறம் வீட்டுக்கு அம்மா அப்பா கூட ஃபோன் போட்டு சொல்லணும். அவங்க நம்பரெல்லாம் கொடுங்க, அவங்களுக்குலாம் ஃபோன் போட்டு சொல்கிறதுக்கு. ஏக்கா, அவங்க நம்பர்லாம் கொடுங்க. அதெல்லாம் இருமா, அதான் நான் இருக்கேன்ல. தாய்மாமா ஒத்தையாலாம் வந்து நிற்கக்கூடாது. அவங்க மனைவியோட பொண்டாட்டி சமயத்தில் வந்து நிற்கணும். அதுக்காக தான் சொல்லுது. அத்தாடி, நான் வேற இங்கே இருக்குன்னு தெரிஞ்சா அவைய நான் ஆஞ்சு கட்டி போடுவாளே. என்னக்கா, நம்பர் கொடுக்கா. நான் உனக்கு இந்த மெசேஜ் பண்ணி விடுறேன். அவளுக்கு எம்பிட்டு திமிரு இருக்கும். ஆள் இல்ல நேரத்துல உங்ககிட்ட காசை வாங்கிட்டு போயிருக்கா. நீ கொடுத்துட்டு இருக்க. உனக்கு என்ன சொல்லி கிடந்திருக்கேன்? ஆடு கடந்தா தூக்கணும், மனுஷ கடந்தா கண்டுக்காம படுன்னு சொல்லி கொடுத்துருக்கனா இல்லையா? இந்த கூர்க்காரவைய எல்லாம் நல்லவங்க கிடையாது, எல்லாம் வேஷம் போட்டுக்கிட்டு நடிக்கிறவங்க. அவைகளுக்கு போய் நீ 2 லட்சத்தை தூக்கி கொடுத்துருக்கியே. உனக்கு மண்டையில கூர்வாது இருக்கா இல்லையா? நீ ஏன் பையன் தானா? அம்மா, நான் ஒன்றும் வேணும்னு பண்ணலம்மா. அவள் வாழ்க்கையில ஒரு பிரச்சனையில இருக்கா. நமக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒரு பிரச்சனை, அதான். இதுவே என் கூட பிறந்த அக்கா தங்கச்சி இருந்தால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கொடுக்க மாட்டேனா? அப்படிதாம்மா நினச்சி கொடுத்தேன்.
ஏண்டா அறிவு கெட்டவனே, இந்த காலத்துல நம்ம யாருக்கு உதவி செய்யறோமோ அவங்க தானே நம்ம முதுகுல குத்துவாங்க. இப்ப நீ பாட்டுக்கு காசு தூக்கி கொடுத்துருக்கியே, அவங்க கிட்ட இந்த காசை வாங்க முடியுமா? அவங்க ஆத்த அந்த மொட்டை சிரிக்கலாம் சாதாரண ஆள் கிடையாது. அமைதியா இருந்துகிட்டே 10 வீட்டுக்கு வெடி வச்சுட்டு வந்துருவா. அவ பிள்ளைக்கு கொடுத்துருக்கியே, அவனை எப்படி திருப்பி கொடுப்பா? கொஞ்சமாவது அறிவு வேணாம், கொஞ்சம் யோசனை வேணாம். சரி, கொஞ்சம் வசதிப்பட்டவங்களா இருந்தா கூட ஒரு 2 லட்சத்தை கொடுத்தோம்னா சரி, அவங்க ஏதோ தொழில் பண்ணுவாங்க, ஏதோ ஒன்று திருப்பி கொடுத்துருவாங்க. இவெல்லாம் எங்கேயும் போக மாட்டா, வீட்டில் உக்காந்துருப்பா. இல்லையா எங்கிட்டாவது உக்காந்துக்கிட்டு புறணி பேசிக்கிட்டு இருப்பா. அவங்க குடும்பத்துக்கு 2 லட்சத்தை கொடுத்துருக்க. உன்னையெல்லாம் நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. மா இப்ப என்னம்மா, அந்த 2 லட்சம் தானே, அதுக்கு உண்டான பொறுப்பை நான் ஏத்துக்கிறேம்மா. போதுமா? அதுக்கு என்ன இது பண்ணணுமோ சொல்லுங்க, அதை நான் பண்ணிடுறேன். என்ன பண்ணுவ? அந்த 2 லட்சத்துக்கு பதிலாக நீ காசு கொடுக்க போறியா? நான் பண்ண தப்புக்கு நானே பிராயச்சித்தம் பண்ணிடுறேன். அவ எனக்கு எப்போ கொடுப்பாலோ கொடுப்பா. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த 2 லட்சம் தானே பிரச்சனை, அதை நானே தந்துடுறேன். உனக்கெல்லாம் நான் சொல்லி புரிய வைக்க முடியாது. இன்னைக்கு கஷ்டம்னு வந்து நிற்பாங்க, நாளைக்கு உனக்கு ஒரு கஷ்டம்னு இந்த ஊருக்காரங்கள்ட்ட போய் நின்று பாரு, அப்பதான் தெரியும் இவங்களோட சுயரூபம் என்னன்னு. உனக்கெல்லாம் நான் சொல்லி புரிய வைக்க முடியாது. நான் சொல்றது உங்க அப்பனுக்கே புரியறது இல்ல, உனக்கு எப்படி புரியும்? என்னமோ பண்ணி தொலைங்க. என்னடா தங்க, அம்மாவையும் அப்பாவையும் தேடுறீங்களா? அவங்க எல்லார் வீட்டுக்கும் அழைப்புக்கு போயிருக்காங்கடா சாமி. அவங்க போயிட்டு வந்துருவாங்கடி. தூங்குங்கடி, கொட்டை கொட்டை முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னடி தங்க, என்ன வேணும்? உங்க குடிக்கிறீங்களா? பால் ஊத்திட்டு வரட்டுமா? குடிக்கிறீங்களா தேங்க? என்னடா என்ன என்ன வேணும்? என்ன அங்கத்துக்கு என்னடி வேணும்? என்னடி தங்க புள்ள, என் முத்து குட்டியே. என் தங்க புள்ளைய தூக்கி கொஞ்சிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. எங்கன்னே பட்டுடும். என்ன சம்மந்தி, பேரன் என்ன சொல்றான்? என்னத்த சம்மந்தி, சும்மா கொட்டை கொட்டை முடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க அம்மாவையும் அப்பாவையும் தேடுவான் போல இருக்கு. பிள்ளைங்கள கீழே விட்டு பழக்கணும். அவளுக்கு அந்த பழக்கமே கிடையாது. 24 மணி நேரம் தூக்கி வச்சுக்கிட்டே இருப்பா. அதையும் நான் சொல்லிட்டேன், தூக்கி வச்சுக்கிட்டே இருந்தா புள்ள கை சுகம் கண்டுரும், அதுக்கப்புறம் கீழே இறங்காது, கீழே போட்டிங்கன்னா அழுகும். அதெல்லாம் சொன்னா கேட்கறது இல்லை. அந்த புள்ள அழுகுது, நீங்க என்ன பாக்குறீங்களா வைக்கிறீங்களா அப்படின்றா. அப்புறம் நம்ம என்ன சொல்ல முடியும்? அவளாச்சு அவ பிள்ளையாச்சுன்னு நான் பாட்டுக்கு இருந்துக்கிறது. இல்லைங்க சம்மந்தி, சின்ன பிள்ளை, அவளுக்கும் அந்த அளவுக்கு பொறுப்பு இல்லை. நம்ம வீட்லேயும் கூட பிறந்தவங்கன்னு யாரும் இல்லைங்களா, அதனால இந்த மாதிரி குழந்தைங்களோட வச்சு விளையாண்டதெல்லாம் இல்லை. போக கற்றுக்குவாங்க. நம்மளாம் அந்த காலத்து ஆளுங்க, நம்மள ஒரு நல்லது சொன்னா கூட ஐயோ ஆரம்பிச்சிட்டிங்களா உங்க புராணத்தை, ஐயோ அம்மா எனக்கு காதே வலிக்குதே, கேட்டு கேட்டு காதே புளிச்சு போச்சே, ஐயோ காதுலேருந்து ரத்தம் வருதேன்றா. அப்புறம் நம்ம என்னத்த சொல்ல முடியும்? இந்த இப்பயே பாருங்க கொட்டை கொட்டை முடிச்சுக்கிட்டு கிடக்கிறேன். அவங்க ஆத்தாக்கறி இப்படியே கையில் போட்டு தூங்க வச்சு பழகி இப்போ அப்படியே ஆகிப்போச்சு. அப்புறம் புள்ள அழுவுதுன்னா யார் என்ன பண்ண முடியும்? 4 பேர் மனுஷன் மக்கள் இருந்தாங்கன்னா இந்தாங்க பிடிங்கன்னு விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு வேலையை பார்க்கணும். 24 மணி நேரமும் ஐயோ நான் இல்லைனா அவன் அழுதுருவான், ஐயோ நான் இல்லைனா அவன் சாப்பிட மாட்டான்னு பார்த்துக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகுமா? நம்மளாம் அந்த காலத்தில் என்ன பிள்ளைகளை தூக்கிக்கிட்டேவா தெரிஞ்சோம்? கூட மாட யாராவது இருந்தால் அவங்ககிட்ட கொடுத்துட்டு வேலையை பார்ப்போம். அப்படி இல்லையா, யாராவது வெளியே திண்ணையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு வீட்டு வேலையை பார்ப்போம். அப்படி தானே குழப்ப பார்த்தோம். இங்கே காலத்தில் தான் ஆத்தாடி ஆத்தா, ஐயோ முடியலம்மா. அந்த காலத்துல நமக்கு சாப்பாடு அந்த மாதிரி இல்லை சம்மந்தி. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு உடம்புல என்னத்த சத்து இருக்குது? வெறும் சக்கை தான், அது கடத்தீனி தின்னுக்கிட்டே இருக்குதுங்களா, அதனால உடம்புல அம்பிட்டு பெருசா சத்து உள்ள பிள்ளைங்களுக்கு, அதனால அப்படி இருக்குங்க. ஆமா ஆமா, அதுவும் சரிதாங்க. அப்புறம் நேற்று நான் சொன்னேனே, அதை பத்தி எதுவும் பேசவும் இல்லை, கடகண்ணிக்கு போற மாதிரியும் தெரியல. சம்மந்தி, நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். வீட்டுக்குள்ளே இருந்தா எப்படி? கடகண்ணிக்கு போனாதானே பொருள் வீடு வந்து சேரும். இப்பயே பாருங்க, பாக்குறவங்களா கேட்குறாங்க, என்ன உன் சம்மந்தி வீட்டிலேருந்து என்ன போடுறாங்கன்னு. நான் 3 பவுனு 4 பவுனுன்னு சொல்லி வச்சிருக்கேன் அவங்க வாயை அடைக்கிறதுக்கு. நீங்க போடுற 1.5 பவுனு எனக்கு தானே தெரியும். ஏதோ பாத்திரம் பண்ண கொண்டு வந்து வச்சீங்கன்னா சபை நிறைய இருக்கும்னு பார்த்தேன். இல்லைங்க சம்மந்தி, மாப்பிள்ளை கிட்ட சொன்னோம். மாப்பிள்ளை நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேணாம், நீங்கள் செஞ்ச வரைக்கும் போதும், பெருசாக செலவெல்லாம் ஒன்றும் இழுத்துக்க வேணாம் அப்படின்னாரு. ஆமாம், அவன் தான் பெரிய மனுஷன். அவன் சொல்கிறது நீங்கள் போய் பெருசாக பேசிக்கிட்டு இருக்கீங்க பாருங்க. அவனுக்கு என்ன தெரியும்? 4 பேர் என்கிட்ட தானே கேட்குறாங்க, உன் சம்மந்தி வீட்டிலேருந்து என்ன கொண்டு வந்தாங்க, என்ன செய்ய போகிறாங்க, ஊர் மெச்சுற அளவுக்கு பண்ணணுன்றியே அவங்க என்னத்தை கிழிச்சிருவாங்கன்றாங்க. எனக்கு இல்லை அசிங்கம், அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. நாளை பின்னாடி நீ இங்கே கொடுக்குறத நானாக தூக்கிட்டு போகிறேன், அவங்க தான் வச்சுக்க போகிறாங்க. சரிங்க சம்மந்தி, இப்போ செய்யணும், நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேங்க.
செய்யும் போது கஷ்டமா தான் இருக்கும். நாளை பின்ன உங்களை பெருமையா பேசினா உங்களுக்கு தானே பெருமை. அதுவும் இல்லாம இந்த முனியம்மாவோட சம்மந்தி ஊர் மச்ச சீர் கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லும்போது அது எனக்கு கெத்து இல்லையா? உங்களுக்கு கெத்து தானே. செஞ்சிருங்க. ஏற்கனவே ஒத்த பிள்ளைய பெற்று வச்சிருக்கீங்க. நாளைக்கு காது குத்தினா கூட தாய் மாமன் மடியில் உட்கார வச்சு காது குத்தணும். அதுக்கே வலியத்து போய் கிடக்கு. இதையாவது செஞ்சு வைங்க. மலையேற போனாலும் மச்சான் தயவு வேணுடான்னு என் பையன்கிட்ட அடிக்கடி சொன்னேன். ஒரு பையன் இருக்க வீட்டில் பொண்ணு எடுப்போன்னு. எங்கே கேட்டான்? இன்னைக்கு அவனுக்கு ஒரு கஷ்டம்னா கூட கொடுத்து உதவுறதுக்கு ஆள் இல்லை. அவனே கடந்துக்கிட்டு அலையிறான். யாரன் வந்து என்ன ஆகுறது? அவங்க எடுத்துக்கிற முடிச்சாச்சே இது. என்னடா இந்த டவுசர் பாண்டி பொண்டாட்டியை கூட்டிட்டு வரேன்னு போனேன். இன்ன வரைக்கும் ஆளக்கான. இவங்க வந்தாங்கன்னா இவங்க வீட்டு சண்டையை பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு நல்லா எடுத்து சாப்பிடலாம். ஒரு சப்பாத்திக்கு சாப்பிட வேண்டிய இடத்துல 3 சப்பாத்தி நல்லா தொண்டைக்குழியில் இறங்கும்னு பார்த்தா இவங்கள ஆளையே காணாமே. இவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா? இல்லை வருவாங்களா வரமாட்டாங்களா? ஐயா ஏய் திமிரு பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வையி அடி வெள்ளு ரோட்டி போடுவேன் பாத்துக்க. ஒழுங்க மரியாதையா வந்துட்டு சொல்லிவிட்டேன். வந்துட்டாளா என் செல்லா குட்டி வந்துட்டாளா? வாடா வாடா வாடா. இன்ன வரைக்கும் தான்டா உன்னை காத்துக்கிட்டு இருந்தேன். டவுசர் பாண்டி. ஐயோ அவளை இழுத்துக்கிட்டு வர பார்க்கறது என்ன ஆனந்தமா இருக்கு. கண்கொள்ளா காட்சியா இருக்குது. இழுப்பி அழகின்னு இவத்தான் மனசுல நினைப்பு. என்ன நடிச்சுக்கிட்டு தெரிஞ்சா இந்த ஊருக்கார பயலவளே நம்மள திரும்பி கூட பார்க்க மாட்டானுங்க. என்னமோ நம்மளை பார்த்தா ஏதோ கரடிய பார்க்குற மாதிரி அப்படின்ட்டு போவானுங்க. இவளை பார்த்தா போதும் அப்படியே சுத்தி 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 சுத்தின்னு போறவன் வரவன் என்ன பார்த்தாங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து தான் கடவுள் நல்லா குடிச்சிருக்கேன். யோ என் கையை விடியா விடியா. உனக்கு எனக்கு இனி எந்த ஒட்டும் இல்லை வரவும் இல்லை. விட்டு தொலை. என்னாடி சொன்ன? இனி உனக்கும் எனக்கும் எந்த ஒட்டும் இல்ல உரமும் இல்லையா? உன்னைய ஒட்டும் இல்ல உரமும் இல்லையா உன்னைய? ஐயோ 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 சூப்பரா இருக்குது. ஒரு அடி வச்சா பாரு. ஐயோ சும்மா ஜிம்முன்னு. ஐயோ ஐயோ ஐயா செம்ம சூப்பரு. அடிக்கிறேன். கீழே அடிச்சா எப்படி உரைக்கும்? அவளுக்கெல்லாம் இந்நேரத்துக்கு மரத்தே போயிருக்குமே. நல்லா உருட்டுக்கட்டை எடுத்து சும்மா மண்டையை பொழந்து விட்டா எப்படி இருக்கும்? சும்மா பொலப்பலா பொலப்பலான்னு. ஐயோ 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 ஐயா. ஏய் எடுபட்ட வயல யாரு மேலடா கைய வச்ச?